பூலோகம், உபலோகம், மகலோகம், நிகலோகம், கனலோகம், என்று சொல்லக்கூடிய மேல் 7 உலகங்களை படைத்து ஆதால, நிதால, சுதால, நிராதல, மகாதல, தராதல, என்று சொல்லக்கூடிய கீழ் 7 உலகங்களை படைத்து ஆக 14 உலகங்களை படைத்து அண்டாசம், ரூபாசம், உட்பாசம், என்று சொல்லக்கூடிய 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்ச ஜீவகோடிகளை படைத்து அஜீவகோடிகளுக்குள் உள்ளும் புறமும் நிறைந்த பசு என்பது உயர், பதி என்பது கடவுள், ஆணவம், கண்மம், அப்பாசத்தை அளித்தால் ஆண்டவனை காணலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கிய பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி திருஷ்டி, விதி, என்று சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலுக்கு முதல்வனாய் சிவபெருமான அல்லும் பகலும் 60 நாழிகையில் துதித்து இந்த ஜவ்வாது மலை சாரலில் என்னுடைய தாய் தந்தை ரிஷிக வனத்திலே ரிஷிக முனிவருக்கும் சத்யாவதி அம்மையாருக்கும் இறந்தவர் இந்த அப்படி இந்த ஜபாதமலை சாரலில் பெண்பாடையே படாமல் தவத்தில் அமர்ந்து சிவத்தை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து வருகிறேன். 6 கால பூஜை செய்யக்கூடியவன் நான். எனக்கு முன்பதாக வரக்கூடிய சீடனை காணவில்லையே. சிஷ்யா ஆயுஷ்மான் பவே, வணக்கம் வணக்கம். ஆயுஷ்மான் பவே. சிஷ்யா எனக்கு தேவையான பொருட்கள் அத்தனையா தயார் நிலையில் இருக்கிறது. பூஜையை துவக்க வேண்டும். ஆண்டவா பரமேஸ்வரா, அல்லும் பகலும் 60 நாழிகையா உன்னுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரையோ உன்னுடைய மனம் என்ன கல்லாகி விட்டதா, கடும் பாறையாகி விட்டதா? ஆண்டவா இல்லை தாண்டவா, அவை மாலை கூண்டவா, நான் உன்னை வேண்டவா? ஈசவா இறைவா, கருணை பிறக்கவில்லையா? கருணாகர கடவுளே, ஆண்டவா Bye-bye. பரமனே உனக்கினாமும் மலரடி மகவாமல்
இல்லை. இந்த கானகத்தில் உள்ள கற்களை முற்களை அகற்றிய என்னுடைய தவத்தின் மகிமையா என்ன படைக்க போகின்றேன்? என்னங்க? ஒரு அற்புதமான ஆசிரமத்தை படைக்க போகின்றேன். எப்பொழுது என்னுடைய தவத்தின் மகிமை ஈசா வாகமச்சிவாயி சப்போ மகாரி என்னுடைய தவத்தின் மகிமையா அற்புதமான ஆசிரமத்தை அமைத்து விட்டேன். இந்த ஆசிரமத்தின் உள்ளே வந்து நான் தவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை நான் தவம் செய்கின்ற நேரத்தில் என்னுடைய தவத்தை யாராவது இப்படி கெடுக்க வேண்டும் என்று வந்தால் எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. என்ன பாதுகாப்பு? எப்படிங்க? இந்த ஆசிரமத்தை சுற்றிலும் அக்னியாரானது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தாயா? அக்னியார் எப்படி போகுது பாத்தியா? என்னுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் என்று யாராவது வந்தால் இந்த அக்னி ஆற்றிலே விழுந்து முதல் காவல் அக்னியாரு. இரண்டாவது காவல் என்ன படைக்க போகின்றேன்? என்னங்க படைக்க போறீங்க? சிவாயி சம்பவ காரியமா யாராவது எதிரே தென்பட்டால் அப்படியெல்லாம் விழுங்கி விடுவார்கள். முதல் காவல் அக்னியாரி, இரண்டாவது காவல் மூலக்கணங்கள், மூன்றாவது காவல் என்னுடைய சீடராக இருக்கிறாயே எனக்கு மூன்றாவது காவல். நானும் தவத்தில் அவருக்கு சிவத்தை காண ஜபாதமலை அடிவார் என்ன எவ்வளவு தொலைவு இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் தூரம் தாமா இருக்குது. என்னடா சொல்றேன்? நம்ம இருவருமே சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு அவரை போய் பார்க்க வேண்டும். சென்றோம் பார்த்தாயடா அக்னி யாராக ஓடியது. என்னுடைய அக்காவை மனதார நினைத்து நீராக மாறிவிட்டதடா. ஏண்டா சரி சரி நம்ம ஆடி பாடிக்கொண்டு பார்க்கலாம்டா.
இரண்டாவதாக சென்றோம். பார்த்தாயாடா பூதகணங்கள்லாம் இருக்குதாம்மா? பூதகணங்கள்டா. டேய் என்னுடைய அக்காவை மனதார நிறுத்து. பார்த்தாயா பூதகணங்கள் மாலை மாலை. சரி சரிடா, நம்ம இருவருமே ஜவாத மலை அடி ஒரு புறப்படலாம். காவலில் இருக்கின்றார். நான் காவலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம இருவருமே இவ்வளோ தொலைவாக தேடிக்கொண்டு வருமே. ஏண்டா அந்த குருமா அது எங்கதான் இருக்கிறான் ஒன்றுமே தெரியவில்லையேடா. தேடி பார்க்கலாமா? சரி சரிடா, நீ இந்த புறமா தேடி பாரு, நான் இந்த புறமா பாக்குறேன். ஆகட்ட போட பாக்கலாம். சொல்லுங்க. டேய் பார்த்தாயாடா? ஆமா, இங்க ஒரு குருமானை பார்க்க வேண்டும் என்றால் சீடர் ஒருவர் இருக்கின்றாரு. சீடர் யாரா இருக்கும்? ஐயா ஆமா, யார் நீங்க? நான் யார் தெரியுமா? யாரு? கமலவனி முனிவர் இருக்கிறாரு. ஆமா, அவருக்கு சீடன் தான். ஐயா உன்னுடைய குருமானை நான் பார்க்க வேண்டும். பார்க்க முடியாது ஐயா. அவர் எங்க தவறு இருக்க அவரை பார்க்க விட மாட்டேன். ஐயா ஒரே ஒரு முறை மட்டும் உன்னுடைய குருமானை நான் பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு வழி விடுங்க. ஒரு முறை கிடையாது, நீ 1000 ரூபாய் எடுத்து சொன்னாலும் நான் விட மாட்டேங்கிறது. போய்விடு. ஒரு தடவை பார்க்கணும். அதுதான் முடியாது. ஏண்டா அம்மா, என்னடா இவரு இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறாரு? ஏங்க ஒரே ஒரு தடவை நான் பார்க்கிறேன். அதுதான் முடியாது. மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை விட்டு போய்விடு. என்னடா இவர் என்னதான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாரு? அதானே, இசைக்கு மயங்காத ஆள் யாரா இருப்பாங்களா? அதுதானே. அதனால இவரை ஆடி பாடி இவரை மயக்கிங்க. நம்ம போய் அப்புறம் அந்த சீடர் அப்படியே அந்த பூதகணங்களை ஏமாத்தி விட்டு இந்த சீரர்கள் வந்தார். நான் விட மாட்டேன் என்று சொன்னேன். சரி, அகோரமாக உடம்பெல்லாம் எரியுது. முன்ன விட
சக்தி வாய்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். சிஷ்யா, குருவே, இதுவரை அந்த பெண்ணும் சக்தியுள்ளார். நீ பார்த்தாயே தவிர என்னுடைய சக்தியை இதுவரை பார்க்கவில்லை. ஆமா குருவே. எப்பொழுதோ என்னுடைய தவத்தின் சக்தி, என்னுடைய தவத்தின் மகிமை என்னவென்று உனக்கு தெரியும். அங்க என்ன சரி, சிஷ்யா, சிஷ்யா, அந்த பெண்ணிடத்தில் இல்லாத சக்திய என்னிடத்தில் இருக்கிறது. அதை இப்பொழுது காண்பிக்க போகிறேன். ஆகட்டும் சாமி. வா. குருவே, சிஷ்யா, குருவே. என்னுடைய தவத்தின் மகிமையால் அற்புதமான புஷ்ப மாலை வரவழைத்திருக்கிறேன். ஆமாங்க. என்னை பார்க்க வேண்டும் என்று பெண் ஒருவர் வந்தால் இல்லையா, ஆமா. அந்த பெண்ணிடத்தில் இதை வரவேற்பு மாலையாக அணிவிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் குருவே. இதோ இருக்கிறது பார்த்தாயா கமண்டலா, இந்த கமண்டலத்தில் உள்ள ஜலத்தை அந்த பெண்ணின் மீது தெளித்து விடு. ஆகட்டுங்க. மக்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் குருவே. புறப்படு. டேய், எப்படியே அந்த